கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.தைத்திங்கள்.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க. காம்போஸ் மட்டுமே இப்போ சாரி பிளஸ் ஒர்க் பிளவுஸ் எல்லாம் நாங்க மேட்ச் பண்ணி கொடுப்போம். 399 ஸ்டார்ட் ஆகுற சாரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி காம்போஸ் மட்டுமே 399 இருந்து 7899 வரைக்கும். அது மட்டும் 200 பிளஸ் கலெக்ஷன் இருக்கு. ஒரு டிசைனுக்கு 8 கலர் 6 கலர்ஸ் இருக்கும். சாரி குர்த்திஸ் ஓவராலா ஒரு 40,000 பிளஸ் இருக்கு. ஒரு 80% ஆன்லைன்லயே இல்லாத சாரி கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் நிறைய இருக்கு. கலெக்ஷன் சூப்பர், சான்ஸே இல்லை. எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. டோரா சில்க் எஸ்பெஷலி இட்ஸ் வெரி குட். இதோட அதிகமாக நாங்கள் வாங்கியிருக்கோம். ப்ளவுஸ் மட்டும் 20 ப்ளவுஸ் வாங்கியிருக்கோம். ஆரி ஒர்க்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா இடத்த விட இங்கே நல்லா டிசைன் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் நாங்கள். அது பத்தி எப்படின்னா, லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸ்போல ரொம்ப கஷ்டப்படாரு அவரும் என் ஃபேமிலியும் சரி. எப்படி சொல்றதுன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம யாரும் ஒரு ஸ்டேஜ்க்கு வர முடியாது. அவரு நிறைய இதுல வரலினாலும் பேக்ல இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கு. நாங்க தேர்ட் ஃப்ளோர்ல பண்ணிட்டு இருந்தோம். கீழே ஷூ எக்ஸ்போ நடச்சிருந்தது. அதனால வந்த கிரௌட ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணாங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, அந்த பொண்ணு இந்த அளவுக்கு வர்றாங்க, இவ்வளவு பண்றாங்க, அவங்களுடைய பிரைஸா இருக்கட்டும், அவங்களுடைய கலெக்ஷனா இருக்கட்டும் பெஸ்டா இருக்கு, நாங்க அதனாலதான் நாங்க வரோம், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க போலீஸ் கிட்ட ஃபைட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் மேம். சாரீஸ்லாம் எவ்வளவு வந்திருக்கு, கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? ஆக்சுவலா நம்ம எங்களுடைய நந்து சாய் புட்டிக்ல காம்போஸ் எல்லாம் பயங்கரமா மூவ் ஆகும். காம்போஸ் மட்டுமே இப்போ சாரி பிளஸ் ஒர்க் பிளவுஸ் எல்லாம் நாங்க மேட்ச் பண்ணி கொடுப்போம். அதை தாண்டி 499 இருந்து 399 இருந்து ஸ்டார்ட் ஆகுற சாரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி காம்போஸ் மட்டுமே 399 இருந்து 7899 வரைக்கும். அது மட்டும் 200 பிளஸ் கலெக்ஷன் இருக்கும். டிசைன் ஒரு கலருக்கு ஒரு டிசைனுக்கு 8 கலர் 6 கலர்ஸ் இருக்கும். சாரி குர்த்திஸ் ஓவராலா ஒரு 40,000 பிளஸ் இருக்கு. நியூ சாரீஸ் ஏதாவது வந்திருக்கா, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்க? நியூ சாரீஸ் நிறைய. இப்போ இந்த ஒரு 80% ஆன்லைன்லயே இல்லாத சாரி கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் நிறைய இருக்கு. எங்க கிட்ட இப்போ எக்ஸ்போல லாஸ்ட் டைம் எக்ஸ்போல பயங்கரமா மூவ் ஆனதுன்னு பார்த்தா காதி காட்டன், இந்த மாதிரி சாரீஸ், கட்டான் சில்க், அதெல்லாம் எவ்ரிடே ஆன்லைன்ல போறது. இப்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணிருப்பது. ஆஃபர்ல ஏதாவது போட்டீங்க? ஆல்ரெடி ஆஃபர் பிரைஸ்ல என்ன சாரி இப்போ 300 இருந்து 3000 வரைக்கும் இருக்க சாரீஸ்ல ஆஃபரா இருந்தாலுமே பில்லிங்ல ஃபிளாட் 10% ஆஃபர். எக்ஸ்ப்ளோ எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? டிசம்பர் 20, 21, 22 3 நாள் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும். போன எக்ஸ்போல வெறும் சாரீஸ் மட்டும் தான் இருந்தா, ஜுவல்ஸ் இருந்ததா? ஜுவல்ஸ் பட் கம்மியா இருந்துச்சு. இந்த டைம் ஜுவல்ஸ் மட்டுமே ஒரு 5000 பிளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் அவ்வளோ ஜுவல்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. சாரீஸ் எல்லாம் எங்க இருந்து ஆர்டர் பண்றீங்க? இதுல ஒரு சில இந்த பட்டு சாரீஸ், இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஓனா நாங்களே ரெடி பண்ற சாரீஸ். லூம்ல இருந்து எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 4-5 சாரி எப்படிதான் வரும். மத்த சாரி எல்லாம் நம்ம பை பண்றது, நம்ம கஸ்டமைஸ் பண்றது, பல்க் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு இந்த எக்ஸ்போல ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்களா? ஆமா. லாஸ்ட் டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஞாபகம் இருந்தது. மார்னிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒருத்தவங்க 6 மாசம் குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த டைமும் அதே மாதிரி அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது பத்தி எப்படின்னா, லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸ்போல ரொம்ப கஷ்டப்படாரு அவரும் என் ஃபேமிலியும் சரி. எப்படி சொல்றதுன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாம யாரும் ஒரு ஸ்டேஜ்க்கு வர முடியாது. அவரு நிறைய இதுல வரலினாலும் பேக்ல இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கு. போன டைம் இப்ப இஷ்யூ ஆச்சு. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இவங்க அவங்க அப்படின்லாம் நான் டைரக்டா அந்த மாதிரி எதுவும் இல்லாம, நாங்க தேர்ட் ஃப்ளோர்ல பண்ணிட்டு இருந்தோம். கீழே ஷூ எக்ஸ்போ நடச்சிருந்தது. அதனால வந்த கிரௌட ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணாங்க. அதுல
வந்து கம்பேக் வந்துட்டு நம்ம அப்புறமா கொடுக்கறத விட அப்பயே கொடுத்துட்டு போனோம் தான் அந்த லாஸ்ட் அந்த 2 days சூப்பரா பண்ணிட்டு போகணும். ஏன்னா போன டைம் சோசியல் மீடியால வரும்போது ஈவினிங் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, நாளைக்கு காலையில வாங்க, ஆனா காலையில வந்து இல்ல இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டீங்க. சோ அதை எப்படி நீங்க வந்து பீப்புள்கிட்ட வந்து ஃபேஸ் பண்ணீங்க அந்த சர்வீஸ்க்கு? நான் என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா வந்து அடுத்த நாள் நம்ம வாங்கன்னு சொன்னா இவங்க திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசுக்குள்ள, ஏன்னா ஒரு 3 days நைட் வாங்க, நைட் வந்து ஒரு 12 o'clock 1 o'clock வீடியோ போடுவேன். அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 8 o'clock வந்து ப்ளீஸ் வராதீங்கன்னு வீடியோ போடுவேன். அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஓப்பன் இருக்கு வாங்கன்னு, அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு வராதீங்க. அப்போ கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்க. ரொம்ப லாங்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க, ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்க அப்படிதான் நினைச்சேன். ஆனா கேர்ள்ஸ் அவ்வளவு பேர் அவ்வளவு ஆதரவு அவ்வளவு சப்போர்ட் கொடுப்பாங்க, நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அந்த லைவ்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பேரு ஒரு டென்ஸ் கூட இல்லாம நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, அந்த பொண்ணு இந்த அளவுக்கு வர்றாங்க இவ்வளவு பண்றாங்க, அவங்களுடைய பிரைஸா இருக்கட்டும் அவங்களுடைய கலெக்ஷனா இருக்கட்டும் பெஸ்டா இருக்கு, நாங்க அதனாலதான் நாங்க வரோம், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க போலீஸ் கிட்ட ஃபைட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் நினைச்சேன் ரொம்ப நெகட்டிவா போயிடும், ரொம்ப நம்மள தப்பா நினைப்பாங்க அப்படின்ட்டு. பட் எங்களுடைய கஸ்டமர் வந்துட்டு அந்த மாதிரி நினைக்கல. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆன்லைன்ல இங்கதான் சேல்ஸ் அதிகமா இருக்கு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைன்ல ஆஃபர் எல்லாம் அது மாதிரி போடுறீங்க? ஆன்லைன்ல வந்துட்டு அதாவது வீக்கெண்ட்ல ஏதாச்சும் ஆஃபர் போடுவோம், இல்லைன்னா வந்துட்டு நமக்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போடுவோம். எக்ஸ்போல வந்துட்டு என்னன்னா பிளாட் 10% ஆஃபர் போடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க ஆஃபர் போட்டு ஆஃபர்னா இதுல மென்ஷன் பண்ணிடுவோம் பிளாட் 10% ஆஃபர், இங்க ஆஃபர் போட்டு பில்லிங்லயும் வந்துட்டு 10% ஆஃபர் போட்டுருக்கோம். இந்த டைம் ஆஃபர் போடுறீங்க, இங்கே ஆஃபர் போட்டு அங்கேயும் ஆஃபர். கஸ்டமர்ஸ்ல என்ன ரிவ்யூ குடுக்குறாங்க உங்ககிட்ட? ரொம்ப ஹாப்பி. ஒரு சிலருக்குலாம் தெரியவே இல்ல போல. அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாரி எல்லாம் வந்துட்டு எடுத்திருக்காங்க, இவ்வளவுதான் வந்திருக்கா, அதாவது அவங்களோட பட்ஜெட் அதிகமா இருந்திருக்கும் போல, ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன், இவ்வளவுதான் வந்திருக்கா. அப்போ 10,000 வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே 9,000 ஆயிடும். இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 2 சாரி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஹலோ மேம், ஹலோ, எங்க இருந்து வரீங்க? நாங்க இங்க முகப்பேர் வெஸ்ட்ல இருந்து வரோம். ஓகே மேம், இங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆன்லைன்ல வாங்கியிருக்கோம், இங்க நேர்ல வரப்போ இன்னும் கலெக்ஷன்ஸ் நல்லா நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்குறப்போ சூப்பரா இருக்கு. நிறைய எடுத்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். எத்தனை வாட்டி இந்த எக்ஸ்போக்கு வந்திருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போன டைம் வர முடியல, வரப்போ கொஞ்சம் இதுவா இருந்தது, அதனால இந்த டைம் வந்தோம். நல்லா இருக்கு. கலெக்ஷன்ஸ் சூப்பர், சான்ஸே இல்லை. எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. டோரா சில்க் எஸ்பெஷலி இட்ஸ் வெரி குட். ஓகே, இது எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க இந்த எக்ஸ்போக்கு? இது வந்து செகண்ட் ஆர் தேர்ட் டைம் வந்திருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ்லி சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து இன்ஸ்டாவில் இவங்களை ஃபாலோ பண்ணி நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் போடும்போது இந்த மழை அதுக்கப்புறம் இந்த நிறைய ப்ராப்ளம் ஆனதுனால வந்துட்டு பாதியிலே போயிட்டேன். நான் இந்தமாரி லாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போன வாட்டி வரும்போது ஒரு சாரி தான் எடுத்தேன். இந்த வாட்டி வரும்போது எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எது எடுக்கிறது எது விடுறதுன்னு தெரியல எனக்கு. வீட்டில் இருக்கவங்க நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம், சண்டே போய்க்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 2 daysல எப்படி கலெக்ஷன் நிறையா இருக்கும், நாளைக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாதுன்றதுனால கிளம்பி வந்துட்டு தனியாகவே ஃப்ரெண்ட்ஸோட. கலெக்ஷன்ஸ் ஃபோனில் இன்ஸ்டாவில் பார்க்குறத விட கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. லாஸ்ட் 6 months-ஆக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியல. ஸோ அதனால் போன தடவை எக்ஸ்போலுக்கு எங்களால் வர முடியல. பட் இந்த டைம் கண்டிப்பாக வரணுன்ட்டு வந்தோம். போன டைமோட இந்த டைம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ரொம்ப டல்லாக இருக்கா? ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு டல்லாக இருக்குது. வாட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு, ஆனால் எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அந்த ப்ராப்ளம்னால. இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பட் கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி. நாங்கள் போன டைம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நிறைய செகல் நடந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம், வர முடியல எங்களால். ஸோ இந்த டைம் நாங்கள் இதுக்காகவே நாங்கள் வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் சிஸ்டர் வந்து வேலூர்லேருந்து வந்திருக்கா. ஸோ நாங்கள் சென்னை தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுடைய பேஜ் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம். சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதை விட அதிகமாக நாங்கள் வாங்கியிருக்கோம். ப்ளவுஸ் மட்டும் 20 ப்ளவுஸ் வாங்கியிருக்கோம். ஆரி ஒர்க்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா இடத்த விட இங்கே நல்லா டிசைன் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் நாங்கள். போன டைம் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. வந்தோம், ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் 2 நாள் வந்து கடையே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் வந்து ஒரு 4 சாரி எடுத்துகிட்டு போனோம். இந்த டைம் வந்திருக்கோம். இந்த டைம் வந்து அவ்வளோ கலெக்ஷன் இல்லை. போன டைம் வந்து வெரைட்டியாக இருந்துச்சு. இந்த டைமு நிறைய இருக்குது, ஆனால் பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை. இந்த வாட்டி நல்லா இருக்கு. ஆனால் நான் போன வாட்டி வரல, நான் இந்த வாட்டி தான் அவங்க செல்லில் பார்த்தா நானே வந்திருக்கேன். எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்களுக்கு தகுந்த மாதிரி சாரியும் விலை கம்மி இதுவாக தான் இருக்குது.
போன டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு எக்ஸ்போ நடக்கும்போது. அது எல்லா இடத்துலையுமே பிரபலங்கள் அதிகமாக ஆகும்போது அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். நம்மளாம் எங்கேயே வறுக்க போகிறோம் இல்லைல்ல. இல்லை, போன டைம் நாங்கள் கலெக்ஷனுக்கு வரல. இப்போ நாங்கள் வர்றதுக்கு இருந்தோம், அதுக்குள்ளே ஏதோ கெலாட்டான்றாங்க, அதனால் வரல. இந்த டைம் தான் வந்தோம். ஒருத்தர் வளர்ச்சி அடையிறத பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு இதாக இருக்குல்ல, அதுதானே. ஒருத்தர் உயர்ந்தா ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரும்ல, அதுதான். அந்த பொண்ணு நல்லா வளருது, அது எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.thaitingal.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க.